அனைவருக்கும் வணக்கம். ஆமா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்ன ஆச்சு? நம்ம எப்பவுமே இந்த முதன்மையான செய்தி ஊடகங்கள்ல காமிக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம பார்ப்போம். அவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 18 ஆகஸ்ட் 1945 விமான விபத்துல இறந்து போயிட்டதாக தகவல். இது பெருவாரியான வலைத்தளங்கள் எங்க தேடி பார்த்தாலுமே இதுதான் ஒரு ஒரு பொதுவான செய்தியா இருக்கு. அதுல ஒரு சிலர் மாறுபட்டு இல்ல அவர் இறக்கல, உயிரோட இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பார்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் வெள்ளக்காரங்க கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்க, வெள்ளக்காரங்க அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சரி, இப்போ நமக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றது தெரியல. ஆனா இப்போ நம்ம சிந்திக்கலாம்ல, ஒருவேளை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு இப்படி ஆயிருக்குமோ, இல்ல அப்படி ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளோட சிந்தனை இருக்கும்ல. அப்படி சிந்திக்கும் போது எனக்கு தோன்றத நான் இங்க சொல்றேன். கொஞ்சம் நல்லா பொறுமையா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எதுக்காக போராடினார்? இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும். சரி, எதுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்? இது ஒரு கேள்வி. அப்படியே இதே கேள்வியை காந்தியின் பக்கமா பாருங்க. காந்திக்கும் இந்தியாவுக்கும் சுதந்திரம் வேணும், அதுக்காக தான் போராடினார். ஆனா காந்தி அகிம்சை வழியில போராடினாரு. நேதாஜி போர் எதிரியை எதிர்த்து சண்டை போட்டுதான் ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையில நேதாஜி இருந்தார். காந்தி அகிம்சை வழியிலே இருக்கலான்ற மாதிரி இருந்தார். இப்போ வெள்ளக்காரன் இந்தியாவை கைப்பற்றி ஆண்டுகிட்டு இருக்கான். இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கைப்பற்றி அவன் தான் வளர்ச்சி ஆண்டுகிட்டு இருக்கான். இப்படி இருக்க பட்சத்துல இரண்டாவது உலக போர் நடந்துகிட்டு இருக்கான். அந்த டைம்ல இரண்டாவது உலக போர்ல ஜப்பான் பியல் ஹார்பர் தாக்குறாங்க. தாக்குனதுல பியல் ஹார்பர்ல இருந்த வெள்ளைக்காரங்களோட பெருவாரியான விமானங்கள் அப்புறம் போர் கப்பல்கள்லாம் பாதிக்கப்படுது. அவனுக்கு ஏகப்பட்ட இழப்பு. அதாவது பியல் ஹார்பர் தாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 7 டிசம்பர் 41. இத பழிவாங்க விதமா 1945 ஹிரோஷிமா நாகசாக்கில பிரிட்டிஷ்காரன் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குறான். இதுல ஜப்பானுக்கு பேர் இழப்பு, பயங்கரமான இழப்பு. இப்படி இருக்கும்போது ஜப்பான் வெள்ளக்காரங்கிட்ட சரணடைஞ்சிருச்சு. இப்படி உச்சகட்ட போர்ல இருக்கு. ரெண்டாவது உலக போர் ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கு. ரெண்டாவது உலக போர் 1945 தான் முடியுது. போர் ஒரு உச்சகட்டத்துல இருக்கும்போது வெள்ளக்காரனுக்கு அவனோட படைகள்ல பெருவாரியான படம் இந்தியாவுக்குள்ள இருக்கு. அதாவது இந்தியாவை அவங்க தான் கைப்பற்றி ஆண்டுகிட்டு இருக்காங்க, அதனால இந்தியாவுக்குள்ள இருக்கு. இப்போ இவனோட படையை அவங்க நாட்டுக்கு கொண்டுகிட்டு போனாதான் அவங்க நாட்டையே தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடி வெள்ளக்காரனுக்கு இருந்தது. இங்க இருக்கக்கூடிய அவங்களோட ஆட்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா நேதாஜி இந்த நிலத்தை கைப்பற்றிடுவாரு. அப்போ இந்தியாவுக்கு நேதாஜி போராடின முறையும் காந்தி போராடின முறையும் தானாவே அவங்களோட கையில கிடைச்சிடும். இப்போ வெள்ளக்காரன் அவனோட படைகள் எல்லாம் அவனோட நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டான், கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்ற பட்சத்துல நேதாஜிக்கு அதாவது இந்தியாவை கைப்பற்றுறது ரொம்ப சுலபமா போயிடும். இங்க நல்லா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நேதாஜியா இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தியா இருந்தாலும் சரி, 2 பேரும் போராடினது சுதந்திரம். சுதந்திரம் எதுக்காக வேணும்னா, எங்க நாட்டுல எங்களோட உற்பத்தியே இருக்கணும். நாங்க அந்நிய நாட்டுல இருந்து வரக்கூடிய பொருட்களை வாங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே உள்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செஞ்சுக்குவோம். அதே மாதிரி எங்களுக்கு தேவையானது, அதாவது வெளிநாட்டு பொருட்களையும் பயன்படுத்த மாட்டோம். அதெல்லாம் சுதேசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் போட்டு காந்தி கொளுத்தி நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காரு. அது மொத்தம் இவங்களோட நோக்கம் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து எந்த பொருளையும் நாங்க இறக்குமதி பண்ணி வாழ மாட்டோம், எதுவா இருந்தாலும் எங்க நாட்டுக்குள்ளேயே நாங்க தயாரித்து தற்சார்பா வாழ்ந்துக்கும்ன்றதுதான் காந்தியோட நோக்கமாவும் இருந்தது, சுபாஷ் சந்திர போஸோட நோக்கமாவும் இருந்தது. அதே போல வெள்ளக்காரன் இந்தியாவில நம்ம மக்கள் எல்லாரும் பெருவாரியா கடல் உப்பை கடல்ல இருக்கக்கூடிய நீரை வெயில்ல காய வச்சு ஆவியாக்கி, அது ஆவியானது அதுல இருந்து வரக்கூடிய உப்பு தான் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்படி கிடைக்கக்கூடிய உப்பு சோடியம் குளோரைடு, NaCl அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடு நம்ம எடுத்து பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த சோடியம் குளோரைடு நம்ம பயன்படுத்தும் உப்புல கடலோட தண்ணியில இருந்து நம்ம எடுத்து பயன்படுத்துறதுனால அதுல அந்த மீன் அப்புறம் கடல் பாசிகளோட மரபணு கூறுகளும் அந்த உப்புல இருந்தது. அதை தான் நம்ம பயன்படுத்தி காலகாலமா சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆனா வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னா, கடல் உப்பை யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டு அவங்க கொடுக்கக்கூடிய உப்பை தான் பயன்படுத்தணும் இது அப்படின்ற மாதிரி வெள்ளக்காரன் ஒரு ரூல் ஒன்று கொண்டு வரான். இந்த ரூலுக்கு அகைன்ஸ்டா தான் காந்தி போராடுறாரு. அதுதான் தண்டி யாத்திரைன்னு சொல்லிட்டு அவர் போராடுறாரு. அது மார்ச் மாசம் 12ஆம் தேதி 1930 தொடங்குது. அது தொடங்கி அவர் அந்த யாத்திரை நடத்தும் போது பாத்தீங்கன்னா, காந்தி கூட போராடின மக்கள் மட்டும் இல்ல, போராளிகள் மட்டும் இல்ல, மாறாத இந்திய நிலப்பரப்புக்குள்ள வசிச்சுக்கிட்டு வந்த குடிமக்கள், அதாவது சாமானிய குடிமக்களும் அவருக்கு உறுதுணையா இருந்து போராடினாங்க. அப்படி போராடும் போது அந்த போராட்டம் பெரிய எழுச்சியா மாறுச்சு. இதை பார்த்து பயந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணோம்னா, சரி வேணாம், நாங்க இந்த உப்புக்கு மேல போடக்கூடிய வரியை நாங்க கைவிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அந்த திட்டத்தையும் அவன் வந்து கைவிட்டுறான். இது வந்து ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி முடியுது. நல்லா பாத்துக்கோங்க. காந்தி உப்பை வந்து வணிக பொருளா மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்டி யாத்திரை நடத்தி போராடி ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் உப்பு வணிக பொருளா மாற்றப்படலை. அதே போல இப்போ இந்த விஷயத்துல வந்துட்டு காந்தி வந்து ஜெயிச்சிட்டாரு. அதே போல வெள்ளக்காரன் தோத்ததாக அர்த்தம். ஏன்னா உப்பு வந்துட்டு அவன் வரி போடணும்னு நினைச்சான், உப்பு வந்து அவங்க கொடுக்குற உப்பு சாப்பிட வைக்கணுன்ற மாதிரி பார்த்தான். அது நடக்கல, ஜெயிச்சிட்டாங்க. இது இப்படியே இந்த இடத்துல நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு சுதந்திரத்துக்கு பின்னாடி பாருங்க. அதாவது சுதந்திரத்துக்காக போராடுற வரைக்கும் காந்தியும் உயிரோட இருந்தாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் உயிரோட இருந்தாரு. ஆனா சுதந்திரம் கொடுத்து ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைக்குதுன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாருன்ற அறிவிப்பு. இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாங்கன்னு அறிவிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் காந்தியோட தலைமையிலாவது இந்த இந்தியா வந்துட்டு நல்லா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காந்தியும் ஜனவரி 30ஆம் தேதி 1948 கோட்சேவால சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஆக மொத்தம் நல்லா கவனிச்சிங்கன்னா, இத்தனை ஆண்டு காலமா வெள்ளக்காரனை எதிர்த்து போராடணும் போதெல்லாம் நேதாஜியும் உயிரோட தான் இருந்தாரு, காந்தியும் உயிரோட தான் இருந்தாரு. ஆனா சுதந்திரம் கொடுத்த பிறகு 3வது நாளே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஆனாருன்னு தெரியல. அதுல இருந்து கரெக்டா 3வது வருஷம் காந்தியும் காலி. சரி, இங்க அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். வெள்ளக்காரனுக்கு இந்தியா வாழ்ந்து இந்தியாவை வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடா ஆக்கணும்ன்றது அவனுடைய எண்ணமா, இல்ல இந்த இந்திய நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய வளங்கள் அவனுக்கு தேவையா? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். அவனுக்கு வந்துட்டு இந்தியாவை ஆளணும், இந்தியாவை வந்துட்டு மேம்படுத்தணும், இந்தியா வந்து பெருசாகணும்ன்ற அவனுக்கு என்ன கிடையாது. அவன் இங்க இருக்கும்போது ரோடு போட்டான், அதை பண்ணான், இதை பண்ணான்னா அவனோட வசதிக்காக, அவன் போகிறதுக்கு வரதுக்கு, அவன் இங்க இருக்கிற வளங்களை கொள்ளையடிச்சிட்டு அவன் நிம்மதியா கடந்து போறதுக்கு வரதுக்கு ஏற்ற மாதிரியான பாதைகளை அவன் வடிவமைச்சு வச்சுக்கிட்டான். சரியா? ஆனா அவனுக்கு தேவை இங்க இருக்கக்கூடிய வளங்கள் தான். ஆனா காந்தியோட கொள்கையோ நேதாஜியோட கொள்கையோ நல்லா பாத்தீங்கன்னா, இந்தியாவோட வளங்கள் கொல்லக்கூடாது, நம்ம உள்நாட்டு உற்பத்தி பெருக்கி நம்ம சுயமா நல்லா நிம்மதியா வாழணும், நம்ம நாட்டு மக்களும் அதே மாதிரி நல்லா வாழணும் அவங்களோட தேவை. நம்மளாம் சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஆகஸ்ட் 15 வந்தா எல்லாரும் அப்படியே தேசபக்தி அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் வந்து பொத்துக்கிட்டு வந்துடும். உடனே ஒரு கொடியை தூக்கி குத்திப்பாங்க. அப்புறம் போற வரவங்க மிட்டாயை கொடுத்து அந்த நாளை பண்ணிட்டா எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி ரூட்ல சுத்திட்டு இருக்கும் பல பைத்தியங்க. இந்த பைத்தியத்துல நான் ஆள் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம சுதந்திரத்துக்காக எதுக்கு நம்ம சுதந்திரத்துக்காக போராடணுமோ அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இதுதான் உண்மை. ஒரு காலகட்டத்துல இந்த இந்திய நாட்டு மக்கள் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையா இருந்தாங்க. வெள்ளைக்காரங்கிட்ட எப்படி அடிமையானாங்க அப்படின்னா, அவன் வியாபாரம் பண்ண தான் வந்தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனம் நம்ம இந்திய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி அவன் வந்து முதன்மையா ஆண்டுகிட்டு இருந்தான். அவனையும் வந்து சர்வாதிகாரி மாதிரி இருந்தான். இப்ப இந்தியாவை நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அதே என்ன ஒண்ணு, அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்தது, இன்னைக்கு அம்பானி அதானி கையில இருக்குது. நாம வெள்ளக்காரங்கிட்ட இருந்து போராடி எந்தெந்த துறைகள் எல்லாம் நம்ம கைவசம் மாநில அரசுகளுக்கு சொந்தமானதெல்லாம் மாநில அரசு கிட்ட இருந்தது, இந்திய அரசுக்கு சொந்தமானதான் இந்திய அரசு கிட்ட இருந்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராணுவ தளவாடங்கள் உட்பட எல்லாமே அந்நிய செலவாணியில இருக்கு. எதுவுமே வந்து இந்தியா கையில இல்ல. இந்தியன் ஏர்லைன்ஸ் கூட இந்தியா கையில கிடையாது. சரி, மாநிலங்கள் கிட்ட இருந்த உரிமையாவது மாநிலங்கள் கிட்ட இருக்குதா? நம்ம இத்தனை வருஷமா போராடி வாங்கின சுதந்திரத்தால கிடைச்ச அந்த மாநிலத்தோட உரிமையாவது மாநிலங்கள் கிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதையும் ஒண்ணா புடுங்கி இந்த RSS பின்புலத்துல நடக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஒண்ணு புடுங்கி திரும்ப மாநிலத்துக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான போக்கில் இருந்தோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைக்கு வந்து நம்ம இன்னும் இப்ப தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் இந்த நிதர்சனமான உண்மை. உட்கார்ந்து பொறுமையா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம சுதந்திரம் சொல்லிட்டு கேட்டு எதை வாங்கணுமோ அது நம்ம கையில இல்ல இன்னைக்கு. சரி, அப்ப என்னதான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இது வந்து என்னோட முழுக்க இது என்னோட அனுமானம். இப்படிதான் நடந்ததுன்னு நான் ஒரு காலம் சொல்ல வரல. இப்ப நம்ம யோசிக்கும் போது ஒரு விஷயம் நடந்தது, அந்த தொடர்ச்சியா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நீங்க ஒரு முடிச்சு போட்டு யோசிச்சு பார்க்கும்போது, இது இப்படி நடந்திருக்குமோ, இது அப்படி நடந்திருக்குமோ நம்ம சிந்திப்போம்ல. அப்படி என்னோட சிந்தனையில வந்த ஒரு அனுமானம் தான் இது. இது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம், இது பொய்யா கூட இருக்கலாம். இதை நான் வந்து உங்களோட சிந்தனைக்கு விட்டுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து இது எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்களே முடிவெடுங்க. நான் எதையும் சொல்ல விரும்பல. இது வந்து சித்தரிக்கப்பட்ட விஷயம். ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் யோசிங்க. 2வது உலக போர் உச்சக்கட்டத்தில் நடக்குது. இந்தியாவில் காந்தியோட தலைமையில மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வழியிலும் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இப்போ வெள்ளக்காரனுக்கு பெரிய மண்டை குடைச்சல். அவனுக்கு தேவை இந்திய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வளங்கள் தான். இவங்க 2 பேரும் போராடுறது, எங்க மண்ணை நாங்களே ஆளுவோம், எங்க நாடு, நீ வெளியே போ, வெளியேறு இப்படின்னு தான் அவங்க முழக்கம் வைக்கிறாங்க. வெள்ளக்காரன் ஏன் சூழ்ச்சி பண்ணிடக்கூடாது? ஏன்னா வரலாறுகளை நீங்க பிரட்டி நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா தெரியும்.
மாவீரர்களை என்னைக்குமே நெஞ்சுக்கு நேரா போராடி ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய மாவீரனா இருக்கிறவங்க யாருமே நேரடியா மோதி வெல்ல முடியல அப்படின்னா அடுத்து அவங்க கையாளக்கூடிய வழிமுறை தான் சூழ்ச்சி. சூழ்ச்சியால அவங்கள கொள்ளுவாங்க. நம்ம வரலாறு நெருக்க நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மன்னர்கள்லயே ராவணனா இருக்கட்டும், இல்ல கடைசியா இறந்து ஈழத்துல இருந்து பிரபாகரன் இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூழ்ச்சியால முதுகுல குத்தி தான் கொல்லப்பட்டாங்க. யாருமே வந்து நேர் வழியில நெஞ்சுக்கு நேரம் போராடி அவங்கள ஜெயிக்கவும் முடியாது அப்படிங்கிற பட்சத்துல. இதே போலதான் இந்தியாவிலையும் ஒரு சூழ்ச்சி வந்து பின்னப்பட்டது அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது என்னன்னா, நேதாஜியே நேருக்கு நேரா போட்டி போட்டு அடிக்க முடியாது. வெள்ளக்காரன் மறைமுகமா இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். ஆளணும்னா அவனுக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய வளங்கள் வந்துட்டு அவனுக்கு எந்த விதமான தங்கு தடை இல்லாம கிடைக்கணும். அதுக்கு இந்தியாவுக்குள்ள யாரு நமக்கு சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது வெள்ளக்காரனுக்கு ஷூ தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்த கூட்டம் ஒன்று இருந்தது. அதுல ஒருத்தர் இருந்தாரு, வெள்ளக்காரன் ஷூவை நாக்காலேயே கழுவி சுத்தம் பண்ணுவாருன்றத ரொம்ப பிரபலமா கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் வந்து காந்தியை கூட சுட்டு கொன்னாரு. அவரோட தலைமையில வெள்ளக்காரன் ஒரு திட்டத்தை தீட்டிருப்பானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது திட்டம் என்னன்னா, சுதந்திரத்தை காந்தி கிட்டயோ நேதாஜி கிட்டயோ கொடுக்க கூடாது. மாறாக வெள்ளக்காரனுக்கு கால் கழுவி குடிக்கிறவன் எவனோ அவன் கையில அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். இதுக்கு என்ன டிமாண்ட் வைக்கணும் அப்படின்னா, ஒரு உயர்மட்ட குழுல இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு கொஞ்சம் ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, சரிப்பா நீங்க கேட்ட மாதிரியே நான் உங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்துட்றேன், சரியா? ஆனா எனக்கு வந்து பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு, எனக்கு வந்து அசிங்கம். நான் வந்து சுதந்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னா நேதாஜி கிட்ட கொடுக்க மாட்டேன், ஒரு பொதுனை காந்தி கிட்ட தான் கொடுப்பேன். ஒரு நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா, நான் சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நேதாஜியை வந்து எனக்கு நீங்க அடிமையா கொடுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்ச்சியை வந்து வெள்ளக்காரன் பண்ணியிருக்க கூடாதா? ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கும் பட்சத்துல இங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களே நேதாஜி கிட்ட போயிட்டு என்ன பேசுவாங்க, எப்பா இங்க பாருப்பா, இவ்வளவு நாள் நம்மளாம் போராடணும், எவ்வளவு உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நமக்கு வந்துட்டு இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருக்கோம். ஆனா இப்ப வெள்ளக்காரன் அவனே தானா முன் வந்து சுதந்திரம் கொடுக்குன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் ஒரே ஒரு நிமித்தம் தான் வைக்கிறான், உன்னை வந்து அவன் சிறைப்பிடிக்கணும்னு சொல்றான். நீ அவன் கூட கைதியா போனா இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை தான் சொல்றான்ப்பா. இந்த நாட்டுக்காக உங்க உயிரை நீ தியாகம் பண்ணக்கூடாது, அதாவது நீ வந்து அவர்கிட்ட சரணடைய கூடாதா? நீ சரணடைஞ்சினா அவன் தான் நாட்டுக்கு சுதந்திரம் தரேன்னு சொல்றானே அப்படியே நேதாஜி கிட்ட சொல்லியிருந்தா நேதாஜி ஒரு காலம் வச்சிருக்க மாட்டார். நேதாஜியோட முழு முதல் நோக்கமே என்னன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். அதுக்காக எந்த விதமான தியாகத்தையும் அவர் செய்ய தயங்க மாட்டாரு அப்படின்றதுதான் உண்மை. அப்படி இருக்க பட்சத்தில் நேதாஜியை வந்துட்டு வெள்ளக்காரன் கைதியா கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னா, இங்க போர் புரியறதுக்கு வெள்ளக்காரன் எதிர்த்து போர் புரியணும் அப்படின்னா தலைமை வந்துட்டு காலி, சரியா? முதல் தலைமையை உடைச்சாச்சு. அடுத்த சூழ்ச்சி என்ன அப்படின்னா, அடுத்து இருக்கிறது காந்தி தானே. காந்தி வந்து அகிம்சை வழியில போராடுறாரு. அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம சுதந்திரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்துட்டு அதான் ஷூ தொடக்கிட்டு வருகிறாரு. வெள்ளக்காரனுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் ஷூ தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்தார்ல, அவர் மூலியமாவே அவரையே வச்சு காந்தியும் சுட்டு கொள்ள வைக்கிறாங்க. காந்திய சாவர்கர் வந்து சுட்டு கொண்டது உண்மை. நல்லா கவனிங்க, வெள்ளக்காரனுக்கு எதிராக இருந்த நேதாஜியும் போயிட்டாரு, காந்தியும் போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டை ஆள்றது யாருன்னு பாத்தீங்கன்னா RSS பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த நாட்டை மறைமுகமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட RSS இயக்கத்துக்கு இந்திய எல்லைக்குள்ள எங்கேயுமே தடை கிடையாது. இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம்ன்றது உங்களுக்கே புரியலையா? ஒரு தேசத்தின் தந்தை என சொல்லப்படக்கூடிய காந்தியை கொன்னவன் அந்த RSS இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில நல்லா சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்குது. நல்லா பாருங்க, காந்தி முன் வச்ச முழக்கமும் அவர் எடுத்து வச்ச கோரிக்கைகளும் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படல. இராணுவ தளவாடங்கள் முதல் கொண்டு எல்லாமே அந்நிய முதலீட்டுல தான் நடக்குது. நம்ம மோடி வந்தாருல, மோடி கொஞ்சம் இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டாரு. அடுத்த வாரம் ஒன்னும் துடிக்காரு, யாரை வைக்க போறோம்னு தெரியல. இந்தியா எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை தான் அவர் வைக்கணும். இருக்கக்கூடிய பொம்பளைங்க, ஆம்பளைங்க, குழந்தைங்க எல்லாரையும் வெளிநாட்டுக்கிட்ட வச்சு தான் தின்னுவார் போடுவது. இருக்கிறது இன்னும் விற்கிறதுக்கு என்ன இருக்கு எங்களுக்கே தெரியல. எல்லாத்தையும் வச்சு தின்னுட்டாரு. இருந்தாலும் வந்து துடிக்கிறாரு பாருங்க, நான் அடுத்தது வந்துடணுன்ற மாதிரி துடிக்கிறாரு. சரி, அது அவரோட ஆசை. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி நடந்திருக்கிறது தான் பெருவாரியான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன் தோணுது அப்படின்னா, நடந்த சம்பவங்களும் நடக்கிற சம்பவங்களும் வெள்ளக்காரனுக்கு சாதகமா இருக்குது. வெள்ளக்காரன் என்ன எதிர்பார்த்தாலும் நேதாஜி இருக்கக்கூடாது, காந்தியும் இருக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது. அதே போல அவனுக்கு இந்திய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய வளங்கள் வந்து சுலபமா கிடைக்கணும். இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் அவனுக்கு வேணும். இந்த கண்ணோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும். வெள்ளக்காரனுக்கு அன்னைக்கு என்ன தேவைப்படுதோ அது இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தங்கு தடை இல்லாம கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா மகாத்மா காந்தி எதுக்காக போராடினாரோ அது இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எதுக்காக போராடினோ அது இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இந்த கண்ணோட்டத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.
நேதாஜியும் சரி காந்தியும் சரி எதர்ச்சியா சாதாரணமா செத்தவங்க இல்லை. வெள்ளக்காரனால் சூழ்ச்சி செய்யப்பட்டு இங்க இருக்கக்கூடிய RSS அமைப்போட பின்புலத்தால இவங்க கொல்லப்பட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இது என்னோட சந்தேகம் மட்டும்தான். இது வந்து நான் இப்படிதான் நடந்ததுதான் நான் சொல்ல வரல. நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு வேற மாதிரி ஏதாவது கூட சொல்லலாம். இல்லப்பா நீ தப்பா சொல்ற, இப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, ஒருவேளை இப்படி நடந்திருக்கும், ஒருவேளை அப்படி நடந்திருக்கும் நீங்க சொல்லலாம். அப்படி உங்களோட கருத்துக்களை நானும் தெரிவிக்க ஆசைப்படுறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. நான் கூட ஒரு வேளை என்னோட அதீத சிந்தனையால தப்பா கூட யோசிக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல நான் கூட தப்பா கூட யோசிக்கலாம். எல்லாம் வாய்ப்பு இருக்கு தானே. மனிதர்கள் நானே ஹியூமன் எரர்ஸ்ன்றது இருக்குதானே செய்யும். என்னோட கண் பார்வையில என்னோட சிந்தனையில இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் நான் பதிவு பண்ணிருந்தேன். நான் ஒரு காலமும் இது இப்படிதான் நடந்துன்னு சொல்ல வரல. சரியா? அப்பா மறக்காம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் இத்தனை வருஷமா கொஞ்சம் காணொலிலாம் போட்டு விட்டுருங்க. வெறும் 30 பேர் தான் இருக்கீங்க. யாருமே 30 தாண்ட மாட்டேங்குதுப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.